நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சிஎம்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். இதான் ஏஏசிஎம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொஜெக்டோட ஒரு பார்ட்டா இங்கே ப்ரமோஷனுக்கு வந்து நிற்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். ஏன்னா இந்த ஸ்கேலில் இந்த கிராண்டியரில் ஒரு படம் I always wanted to be part of a movie like this. And what makes me even more happier is that I got to work with Rajat and Lalit and Manju ji and all, and again with Abhimanyu sir and all. So this is indeed a special project for me because in Lucifer I had a very few days of shoot. கொஞ்சம் சீன்ஸ் தான் இருந்தது. ஆனால் த இம்பேக்ட் அந்த கேரக்டர் என்னோட கரியரில் எனக்கு கொடுத்தது இஸ் ஹியூஜ். அதனால ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் டு see how my character in this movie has evolved and how people are liking it. ரொம்ப சந்தோஷம். On 27th movie is releasing worldwide. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. I hope you all will enjoy this. Thank you so much. சூப்பர் சார். சார் ஆக்சுவலி நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போனீங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சிஎம்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஒருவேளை நீங்கள் சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? ஐ மீன் காஸ்டியூமில் கேட்கல, சிஎம் ஆனீங்கன்னா என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்க? நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஆனால் அதுக்கு இப்போ ஒரேடியே சொல்ல முடியாது. வாக்குறுதிகள்லாம் அப்பதான் அந்த டைம்ல இதெல்லாம் பெரிய விஷயம். அது யோசிச்சு பிளான் பண்ணி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வந்து சொல்றேன். கரெக்ட் சார், நான் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சிட்டேன், அதனால தான் கேட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்துல ஒரு பார்ட் ஆகுறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்னைக்கும் அது நடக்காது, எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபர்ல அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்துல எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சதுல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்துலங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸா, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமா நான் இன்னைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பா வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரான்ல தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் ங்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாம கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபிலிம் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அபவ் ஆல் ரெஸ்பெக்டட் லாலேட்டன் கூட நான் கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒவ்வொரு படத்துல இருக்கிற கதாபாத்திரமும் அவ்வளவு நோட்டபுளா ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் தான். லாலேட்டன் கூட எனக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துலயும் அந்த வாய்ப்பு எனக்கு திருப்பியும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கு டு ஹாவ் தட் பிளெஸிங் ஆஃப் பீயிங் இன் த சேம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆஸ் a legend like லாலேட்டன் again. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்குங்கிற நம்பிக்கையில wishing you all the best and I hope you all enjoy the films in theaters from the 27th of March. Thank you so much. Thank you.